டிஎன்பிஎஸ்சி ஜூன் 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 46. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். 47. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். ஆப்ஷன் டி புதுமை பித்தன். 48. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. 49. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. 50. பொறுத்துக. சரியான விடை பார்க்கலாம். அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பனை இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். 51. தமிழ் பதிப்புலகின் தலைமகன். ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். 52. கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கூற்று 2 மட்டும்தான் சரி. 53. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். ஆப்ஷன் பி ரா. இளங்குமரனார். 54. ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில். ஆப்ஷன் டி ராசசிம்ம மேச்சுரம் கோயில். 55. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். 56. அகரை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. கேள்வி 57. மணக்குரங்கு என்னும் சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உருவகம். 58. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி ஆறு. கடல், ஆழி, பறவை இதெல்லாமே கடலை தான் குறிக்குது. 59. பிழை திருத்தம் செய்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். 60. பிழை திருத்தம் செய்க. இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ வாழைப்பழை தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். 61. பிறவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். 62. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆப்ஷன் பி செய்வினை தொடர். 63. விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கப்படுகிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? ஆப்ஷன் பி சரியான விடை. 64. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி சரியான விடை. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. 65. தா என்ற வேர் சொல்லி வினையாளனின் பெயர். தந்தவர் அருள் முடிகிறது தான் வினையாளனின் பெயர். 66. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றால் அதோட வேர்ச்சொல். ஆப்ஷன் சி செல். 67. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூல், சூழ், சூல். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கருப்பம், சுற்று, சபதம். 68. பிழையற்றை தொடரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69. கீழ்காணும் சொல் வழிகளை வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை பார்க்கலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். இது கரெக்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுதல் மங்களம். இது தவறு. ஏன்னா மங்களம் இல்லாத சொற்களை மங்களமாக சொல்கிறது தான் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல், மங்களம் ஆகியமாகும். இதுவும் சரியான விடை. 70. வெண்பாவுக்குரிய ஓசை. ஆப்ஷன் டி செப்பலோசை. 71. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு இதோட ஆசிரியர் நப்பூதனார். காசி காண்டம் அதிவீர ராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். 72. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் டி தலைவன். 73.
ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி புனைவு. 74. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்ற வலுவமைதியை குறிப்பிடுகிறார். இதில் குயிலுன்றது கூவும், ஆனால் கத்துன்னு கொடுத்துருக்கார். இருந்தாலும் அது கரெக்டாக இது பண்ணுறாங்க. ஸோ இது வந்து மரபு வலுவமைதி. 75. மணிமொழி கோவை அடிமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 76. 11 என்றால். ஆப்ஷன் ஏ 18. 77. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். 78. பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். இவ்வடியில் பூவை என்பது டேஷை குறிக்கும். ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். 79. உத்தரகாண்டம் எழுதியவர்? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். 80. பாடை மாக்கள் என அழைக்கப்படுவர் யாவர்? பல மொழிகளில் பேசும் மக்கள். ஆப்ஷன் பி சரியான விடை. 81. பொறுத்துக. மணிமேகலை ஆசிரியர் சீதலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடல் புராணம் சீதலை சாத்தனார். ஆப்ஷன் பி சரியான விடை. 82. முடிகேழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். 83. ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும். இவ்வடியில் தீப வனம் என்பது கடம்ப வனம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. வாளெங்கே நீர் எழுந்து வலிகிறங்கே 4 என தொடங்கும் இரற்று மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி கவி காலமேகம். 86. சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். சரி. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. சரியான விடை. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. தவறான விடை. மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நூல். சரியான விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். ஆப்ஷன் ஏ. 88. திருக்கேதர பதிகத்தை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி சுந்தரர். 89. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல்கள். ஆப்ஷன் ஏ திருப்பாவை. 90. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர். ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். 91. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர். ஆப்ஷன் சி காந்தியடிகள். 92. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆப்ஷன் பி ஊமை கவிஞர் சுரதா. 93. பகுத்தறிவு கவிஞர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் பி. 94. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். 95. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். 96. சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம். ஆப்ஷன் சி எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதால பத்திரம் தாழை மடல். ஆப்ஷன் டி சரியான விடை. 97. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் என்று கூறிய தமிழறிஞர். ஆப்ஷன் பி தேவநேய பாவனர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆப்ஷன் சி கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். தவறான தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கரெக்டு. இந்தியாவிலேயே முதல் புது நூலகம் மும்பை நடுவு நூலகம். தப்பு. திருவனந்தபுரம் தான் புது நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். சரியான விடை. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகமாகும். சரியான விடை. பொது தமிழ் ஆன்சருக்கு இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்து ஜிகேயோடது பார்க்கலாம். தேங்க்யூ.